எஸ்பிக்களின் சம்பளம் 1,00,000 ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. டிஏ அலவன்ஸ் 2,000 2,500 ரூபாயாகவும், ஓய்வூதியம் 25,000 31 ரூபாயாகவும், கூடுதல் ஓய்வூதியம் 2,000 2,500 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்வு ஏப்ரல் 1, 2023 முதல் கணக்கிடப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் விளக்கம் அளித்தார். தற்போது இருக்கும் தொகுதி மறுவரையறை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என பிரதமர் மோடி பார்லிமெண்டில் அறிவிக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம் பாதிக்கப்படாது என பிரதமர் உறுதியளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம். அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ஸ்டாலின் கூறினார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டில் துப்புரவு பணியாளர்கள் என கூறி சென்ற 50க்கும் மேற்பட்டோர் சாக்கடை கழிவுகள், மலம் ஆகியவற்றை வீசியதுடன் சவுக்கு சங்கரின் தாயாருக்கு கொலை மிரட்டலும் விடுத்தனர். என் வீட்டில் தாக்குதல் நடத்தி என் தாயை மிரட்டும் காட்சியை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர் வாணிஸ்ரீ விஜயகுமார் ஃபேஸ்புக் லைவில் போட்டுள்ளார் என சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்துள்ள கீழ்த்தரமான சம்பவம் கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று கூறிக்கொள்ளும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தேறியது மனசாட்சியுள்ள அனைவரும் தலைகுனிந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் என்றும் தெரிவித்துள்ளார். திமுக அரசு ஊழல் செய்திருக்கிறது என்பதை கூறியதற்காக சவுக்கு சங்கர் மீது நடத்தப்படும் வன்முறையை கடுமையாக கண்டிக்கிறோம் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தார். ஒருவர் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்து சுமார் 3 மணி நேரம் கடந்தும் காவல்துறை இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் யாருடைய தூண்டுதலின் பெயரில் இது நடக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஆட்சியாளர்களின் இந்த அராஜக போக்கு தொடர்வது நல்லதல்ல என அண்ணாமலை எச்சரித்துள்ளார். திமுக ஆட்சியில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து நடத்தி வரும் ஊழலை தொடர்ந்து வெளிக்கொணர்ந்து வரும் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்திய கும்பல் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அப்பட்டமான பழிவாங்கல் செயல் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பாசிச செயலுக்கு எதிராக குரல் கொடுப்பாரா? இதுதான் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் ஜனநாயக ஆட்சியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுத்துவிட்டு அரசியல் லாபத்திற்காக அண்டை மாநில தலைவர்களை வரவழைத்து உப்புச்சப்பில்லாத கூட்டம் நடத்தியிருக்கின்றனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது, விகிதாச்சார அடிப்படையில்தான் நடக்கும் என்று பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தெளிவாக கூறிவிட்டனர் என கூறினார். சவுக்கு சங்கர் வீட்டில் அரங்கேறியிருக்கும் திட்டமிட்ட வன்முறை அநாகரிகத்தின் உச்சம். புகார் அளித்த பின்பும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையின் அலட்சியம் கடும் கண்டனத்துக்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பார்லிமெண்டிலேயே உள்துறை அமைச்சர் 26ஆம் ஆண்டு தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் பொறியியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரியில் தமிழ் வழி கல்வி கொண்டுவரப்படும் என கூறியுள்ளார் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார். அமித்ஷா கூறினால் ஆண்டவன் கூறியது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஆட்சி அமையும் என்று ஏற்கனவே அமித்ஷா கூறிவிட்டார். அதுவரை 13 மாதம் தானே, பொறுத்திருங்கள் என்று அவர் கூறினார். சவுக்கு சங்கர் வீட்டில் அரங்கேறியிருக்கும் திட்டமிட்ட வன்முறை அநாகரிகத்தின் உச்சம். புகார் அளித்த பின்பும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையின் அலட்சியம் கடும் கண்டனத்துக்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக லோக்சபாவில் இன்றும் விவாதிக்க வலியுறுத்தி திமுக பார்லிமெண்ட் குழு தலைவர் கனிமொழி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளார். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி வர்மாவுக்கு நீதிமன்ற பணிகள் ஒதுக்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை அடுத்து கோர்ட் நடவடிக்கை எடுத்துள்ளது. நான் அரசியல் அமைப்பை மாற்றுவேன் என்று சொல்லவில்லை, பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளின்படி திருத்தங்கள் இருக்கும் என்ற அர்த்தத்தில் தான் கூறினேன் என தனது கருத்துக்கு கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் விளக்கம் அளித்துள்ளார். மேலும், நான் நட்டாவை விட விவேகமான மற்றும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, எங்கள் கட்சிதான் நாட்டுக்கு அரசியல் அமைப்பை கொண்டு வந்தது எனவும் தெரிவித்தார். மராட்டிய துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை துரோகி என காமெடி நடிகர் கூறியதில் எந்த தவறும் இல்லை என உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். காமெடி நடிகர் குணால் கம்ரா உண்மையை கூறி பொதுமக்களின் கருத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா மூத்த தலைவரான ராஜீவ் சந்திரசேகர் அக்கட்சியின் கேரள மாநில தலைவராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ராஜீவ் சந்திரசேகர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று காலை திருவனந்தபுரத்தில் நடந்த கவுன்சில் கூட்டத்தில் ராஜீவ் சந்திரசேகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்.
தமிழகத்தில் மின் பயன்பாடு கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் மொபைல் போன் அல்லது டேப்லெட் வாங்கும் விலையில் 10,000 ரூபாய் வழங்க மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி மொபைல் போன் வாங்கிய பிறகு அதன் விலையில் 10,000 ரூபாயை மட்டும் நிர்வாகம் வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய கும்பலுடன் தொடர்பில் இருந்த போலீசார் 6 பேருக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. அரகண்டநல்லூர் போலீஸ் நிலைய ஏட்டுகள் வேலு, செந்தில்குமார், காவலர்களாக பணிபுரியும் காஞ்சனூர் முத்துக்குமார், விக்கிரவாண்டி குணசேகரன், சத்தியமங்கலம் பிரபு, கோட்டாக்குப்பம் மதுவிலக்கு காவலர் அருணன் ஆகியோருக்கு விழுப்புரம் டிஐஜி திஷா மிட்டல் கட்டாய ஓய்வு வழங்கி உத்தரவிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களாக பசல கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அந்தலட்சுமி தம்பதியின் 2வது மகள் கிருஷ்ணபாரதி வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது மறைவுக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகாரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நோயாளிகள் போல் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த பெண் டாக்டரை பட்டப்பகலில் சுட்டுக் கொன்றனர். துப்பாக்கியால் சுட்டவர்கள் யார் என்பதும் எதற்காக அவர்கள் சுட்டனர் என்பதும் தெரியவில்லை. இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராஜஸ்தானில் அருந்து கிடந்த உயரழுத்த மின்வயரில் பைக் உரசியதால் பைக்கில் பயணித்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். இதனை நேரில் பார்த்தவர்கள் மின்சாரத்துறையினருக்கும் போலீசாருக்கும் உடனடியாக தகவல் கொடுத்தனர். மின்சார ஊழியர்களின் அலட்சியத்தால் பரிதாபமாக 3 பேர் உயிரிழந்து விட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஓட்டி சாலை கவின் கார்டன் அருகே திருமலை ராஜா என்பவரின் பாக்கு தோட்டத்தின் காம்பவுண்ட் கேட்டை இடித்து உள்ளே புகுந்த பாகுபலி யானை அங்கிருந்த பாக்கு மரங்களை சேதப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த மற்றொரு தோட்டத்திற்குள் புகுந்தது. பாகுபலி யானை தொடர்ந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் பகுதியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்கள் 2 பேரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இருவரிடமும் தீவிர விசாரணை நடக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த கேத்துநாயக்கன்பட்டியில் திமுக கொடி கம்பத்தை அகற்றும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி திமுக கிளை செயலாளர் ராமமூர்த்தி என்பவர் இறந்தார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த 4 பேர் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஊத்தங்கரை திமுக நிர்வாகிகள் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். சிங்காரப்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை கொட்டிவாக்கத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை குறித்து ஒருமையில் விமர்சித்து பேசினார். இதனால் அதிமுகவினரிடம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை போத்தனூரில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அறக்கட்டளை சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கலந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு ரம்ஜான் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார். தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 65,720 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,215 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தின் 3வது நாளான இன்று கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அங்கன்வாடியில் 7,900 புதிய பணியாளர்கள் நியமிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். 8,900 சத்துணவு சமையலர்கள் நியமிக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. 1 மாதத்தில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தஞ்சாவூர் அண்ணா சிலை அருகே தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் பாதாம் கீர், ரோஸ் மில்க் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கியது. அதே நேரத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து காவல்துறையினர் எடுத்துரைத்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை 6வது கொண்டை ஊசி வளைவில் மரம் ஒன்று சரிந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அளித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி மரத்தை அகற்றினர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சிபிஐ கைது செய்ததை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டசபையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதிகாரி கைது செய்யப்பட்டதற்கு விவாதம் நடத்துவதற்கும் அதேபோன்று சம்பந்தப்பட்ட அமைச்சரை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஒயிட் ஹார்ஸ் என்ற வெப்சீரிஸை இயக்குவதாக நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திடம் மோசடி செய்த ஹாலிவுட் இயக்குனர் கார்ல் எரிக் ரின்ச் கைது செய்யப்பட்டார். வெப்சீரிஸ் எடுப்பதற்காக நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்த $22 மில்லியன் பணத்தில் ஒரு எபிசோட் கூட எடுக்காமல் அத்தொகையை வைத்து சொகுசான கார்கள், கிரிப்டோ கரன்சி முதலீடு, ஆடம்பரமான வீடுகளை வாங்கி செலவழித்துள்ளார் எரிக் ரின்ச். சுதந்திரம் கிடைத்து 77 ஆண்டுகளுக்கு பிறகு டைமர் என்ற கிராமம் மின் இணைப்பு பெற்றுள்ளது. டைமர் கிராமத்தில் சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்தே மின்சாரம் கிடையாது.
53 வீடுகள் மட்டுமே உள்ள டைமர் கிராமத்துக்கு 77 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சாரம் கிடைத்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகள் விலை சரிந்துள்ளது. உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்டவை கிலோ ரூபாய் 15க்கும், சுரைக்காய் ரூபாய் 8க்கும், கேரட், பீட்ரூட் ரூபாய் 10 முதல் ரூபாய் 45க்கும், முட்டைக்கோஸ் ரூபாய் 5க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான போட்டி 28ஆம் தேதி நடைபெறும். இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை 10:15 மணிக்கு ஆன்லைனில் தொடங்கும். www.chennaiSuperKings.com என்ற இணையதளத்தில் டிக்கெட்டுகளை பெறலாம். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார், சைந்தவி பரஸ்பரம் பிரிவதாக விவாகரத்து கோரி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். 2013ஆம் ஆண்டு ஜி.வி. பிரகாஷ் சைந்தவியை திருமணம் செய்தார். கோவை 100 அடி சாலை மேம்பாலத்தில் கையில் பீர் பாட்டிலுடன் ஸ்கூட்டியில் ட்ரிபிள் சென்ற இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டி ரகளையில் ஈடுபட்ட ராஜ்குமார், சுசீந்திரன் மற்றும் கௌதம் ஆகிய 3 பேரை காட்டூர் போலீசார் கைது செய்து ஸ்கூட்டியை பறிமுதல் செய்தனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வரும் ஜூலை 16ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என சட்டசபையில் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் ரோப்கார் சேவை அமைக்கும் பணி இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என்றார். குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொள்ளாச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 5 பேரை கிழக்கு மற்றும் மகாலிங்கபுரம் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேர் பொள்ளாச்சி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் ஒருவரின் உடல்நிலை சரியில்லாததால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கட்டிடம் கட்டுமான பணியின் போது மேல்தளத்தில் சென்ட்ரிங் வேலை பார்த்துக் கொண்டிருந்த இளங்கோ என்பவர் மீது மின்சாரம் பாய்ந்து பலத்த தீக்காயமடைந்தார். அவருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி இறந்தார். பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் என்ஜினியர் மோகன் ரூபன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கருமத்தம்பட்டியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் லாரியை திருப்பும் போது பெட்ரோல் பங்க் ஊழியர் வீரகாளி என்பவருக்கும் லாரி டிரைவர் மற்றும் கிளீனர் ஆகியோருக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த லாரி டிரைவர் சரவணகுமாரும் கிளீனர் மாரிமுத்துவும் மது அருந்திவிட்டு மீண்டும் பெட்ரோல் பங்கிற்கு வந்தனர். தூங்கிக் கொண்டிருந்த வீரகாளியை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்தனர். தகவல் அறிந்த கருமத்தம்பட்டி போலீசார் இருவரையும் பிடிக்க முயன்றபோது இருவரும் கீழே விழுந்து கைகளில் முறிவு ஏற்பட்டது. இருவரையும் அரசூர் தனியார் மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். திருச்சி தொட்டியம் மதுரை காளியம்மன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடந்தது. வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூத்தட்டுகள் எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர். முன்னதாக நடைபெற்ற ஊர்வலத்தில் மதுரை காளியம்மனும் சங்கு சக்கரத்துடன் கிருஷ்ண பரமாத்மா உருவச்சிலையும் சென்றது காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோயிலின் மீனபரணி தூக்க திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கலை நிகழ்ச்சிகளுடன் மேளதாளங்கள் முழங்க அம்மன் கோயில் முன்பு வந்தடைந்ததும் கொடி மதுரை ஆதீன முன்னிலையில் ஏற்றப்பட்டது. தர்மபுரி நகராட்சிக்கு உட்பட்ட சந்தைப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் நகராட்சி 9வது வார்டு திமுக கவுன்சிலர் மாதேஸ்வரன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் நடனமாடினார். தான் அணிந்திருந்த கட்சி துண்டை மாணவர்கள் மீது போட்டு கவுன்சிலர் உற்சாகமாக நடனமாடிய காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. கலெக்டர் கிறிஸ்துவராஜ் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை செவிலியர்கள் பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பவானி ஆற்றின் கரையில் உள்ள சாயப்பட்டறைகளில் இருந்து கழிவுகள் வெளியேறுவது சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படுகிறது. விதிகளை மீறும் ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கீழ வடகரை பகுதியில் காட்டுப்பன்றிகள் இனப்பெருக்கத்தால் எந்த விவசாயமும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாய விளைபொருட்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் முனுசாமி என்பவர் சாலையை கடக்கும்போது பஸ் மோதி இறந்தார். ஆற்காடு நகர போலீசார் முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பஸ்ஸை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சட்டசபையில் லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமை பொறியாளர் கைது செய்திருப்பதை குறிப்பிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல குளறுபடிகள் நடந்துள்ளது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். தொடர்ந்து சிபிஐயின் நடவடிக்கையை கண்காணித்து அதற்கு தகுந்தாற்போல் எங்களிடம் போராட்டம் இருக்கும் என்றும் சொன்னார்.
திருப்பூர் மாவட்டம் சாமளாபுரம் பேரூராட்சி தலைவரான திமுகவைச் சேர்ந்த விநாயகா பழனிசாமி பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து வரியில் பெயர் மாற்றம் செய்ய வாங்கிய 50,000 லஞ்ச பணத்தை நான் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, அதில் அனைவருக்கும் பங்கு கொடுக்கிறேன். 1.5 கோடி செலவு செய்து தலைவராக இருக்கிறேன், நானும் சம்பாதிக்க வேண்டும் என அந்த ஆடியோவில் பேசியுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினரை கண்டித்து கோஷம் எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒத்தக்கடை பகுதியில் காரில் 26 கிலோ கஞ்சாவை ராமேஸ்வரம் வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்ததை கண்டுபிடித்த தேவக்கோட்டை நகர் போலீசார் 2 கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாநகராட்சி மாதாந்திர கூட்டம் 3 மாதத்திற்கு பிறகு நடைபெற்றது. மாமன்ற கூட்டம் நடைபெறும் போதே மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் கூட்டத்தொடர் பாதியில் முடிக்கப்பட்டது. மாநகராட்சிக்குள் எந்தவிதமான அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் வரி வசூலிப்பது நியாயமா என்று கூட்டணி கட்சியான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். திருப்பூர் முருகம்பாளையம் அண்ணாநகர் பகுதியில் மளிகை கடை பூட்டை உடைக்க முயன்ற வாலிபர்களை அப்பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவர் செல்போனில் வீடியோ எடுத்ததுடன் போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர்கள் கஞ்சா போதையில் அரவிந்தன் வீட்டிற்கு சென்று கத்தியால் வெட்டியுள்ளனர். தடுக்க வந்த அவரது தந்தை முருகேசனையும் வெட்டினர். அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரை வீரபாண்டி போலீசார் கைது செய்தனர். பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பவானி அணைநீர் மாசுபடுவதை தடுக்க வலியுறுத்தி அனைத்துக் கட்சி பொதுநல அமைப்புகள் பவானி நதி பாதுகாப்பு சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பவானி நதியில் ஆலை கழிவுகள் கலப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷம் எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் சாகுல் என்பவருக்கு சொந்தமான ஆயில் மில்லில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. 2 தீயணைப்பு வாகனங்களை கொண்டு தீயணைப்பு வீரர்கள் விடிய விடிய போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் எண்ணெய் தயாரிக்க தேவையான சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. கோவை பெரிய குயிலி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடந்த 100ஆண்டு விழாவில் 80 வயதுடைய முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் ஜோதி தீபமேற்றி ஊர்வலமாக சென்று விழாவை தொடங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முன்னாள் மாணவர்களை கௌரவித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கார் டிரைவர் செந்தில்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவசாய நிலத்தை திமுக நிர்வாகி சேதப்படுத்தியதாக கோவை கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க வந்த விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டமாக நிற்கக்கூடாது என போலீசார் வலியுறுத்தியதால் விவசாயிகள் முழக்கங்களை எழுப்புவோம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் உயரதிகாரிகள் விவசாயிகளை சமாதானப்படுத்தி மனு அளிக்க உள்ளே அனுப்பினர். தேனி கலெக்டர் ஆபீஸ் முன் 500 ரூபாய் நோட்டுகளை தரையில் குட்டி குறவர் சமுதாய தம்பதியினர் வேல்முருகன் மற்றும் உமாதேவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வழங்க 25,000 ரூபாய் பணம் பறித்து மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தரவும் வீடு வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் கிளைச்சிறை அருகிலேயே 2 வீலரில் மிஷின் வைத்து தமிழக அரசினால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் கள்ளச்சந்தையில் விற்பனை நடக்கிறது. லாட்டரி விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மத்திய பஸ் ஸ்டாண்டில் உள்ள செல்போன் கடையில் மகனுடன் வந்த பெண் ஒருவர் தனது செல்போனுக்கு பேக் கவர் வாங்குவது போல் நடித்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள புதிய செல்போனை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தேத்தாம்பட்டியைச் சேர்ந்தவர் வைரமணி, வயது 52, விவசாயி. 2 வீலரில் தேத்தாம்பட்டி செல்வதற்காக லிங்கவாடி பிரிவு அருகே சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது நத்தம் வழியாக தேசிய நெடுஞ்சாலையில் வந்த கார் மோதி சம்பவ இடத்திலேயே இறந்தார். நத்தம் போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். பல ஆண்டுகளாக மக்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அருகே அஞ்சட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். 3000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். கோவை மாவட்டம் காரமடை அருகே சம்பளம் வழங்காத தனியார் ஆலையை கண்டித்து தொழிலாளர்கள் கலெக்டர் அலுவலகம் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. திருச்சி ஏர்போர்ட்டில் கோலாலம்பூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட 5 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் கொலை வழக்கு ஒன்றில் எஸ்கேப் ஆன குற்றவாளியை 18 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். கொலையில் சம்பந்தப்பட்ட மற்றொரு நபரை துறையூர் போலீசார் தேடி வருகின்றனர்.
மேற்கு வங்கத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இருந்து சைக்கிள் பேரணி மேற்கொள்ளும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களை வரவேற்று நாளை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட கடலோர பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சைக்கிள் பேரணியில் வருபவர்கள் வழியில் உள்ள மீனவர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகளை சந்தித்து கடற்கரை வளம், சமூக விரோதிகள் ஊடுருவலை எப்படி தடுப்பது, எவ்வாறு பாதுகாப்புடன் இருப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை டிஐஜி அருண் சிங் தெரிவித்தார். நங்கநல்லூர் ரங்கா தியேட்டர் எதிரே உள்ள மதுபான கடையில் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் செந்தில் பாலாஜி புகைப்படத்தை ஒட்ட முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். ஊத்துக்கோட்டையில் மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. மிஸ்டர் தமிழ்நாடு சாம்பியன் பட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா தட்டிச் சென்றார். போட்டியில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொண்டது போட்டியாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா கைமாற்ற வந்த பெண் உட்பட 2 பேர் கைதாகினர். அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவத்தில் கணவன், மனைவி இணைந்து செயல்பட்டது தெரியவந்தது. திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸில் நடந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு ஏராளமானோர் மனு கொடுக்க வந்தனர். பதிவு செய்ய போதிய ஆட்கள் இல்லாததால் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் பிரபல ஹோட்டலில் வாடிக்கையாளர் வாங்கிய போண்டாவில் உப்பு இல்லை என புகார் அளித்து ஹோட்டலுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்க கோரி கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. சென்னை காசிமேட்டில் மீனவர் கொட்டகையில் ஏற்பட்ட தீயால் அங்கு வைக்கப்பட்டிருந்த வலைகள் எரிந்து நாசமானது. வானுயர அளவிற்கு கரும்புகை எழுந்ததால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது. தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிமங்கள் கடத்தப்படுவதாக மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் கலெக்டரிடம் புகார் அளித்தனர். கடத்தலால் அரசுக்கு ஏற்படும் வருமான இழப்பை தடுக்க கோரினர். சேலம் மல்ல மூப்பம்பட்டி பகுதியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை அகற்றக் கோரி பாஜக வடக்கு ஒன்றிய தலைவர் முருகன் சங்கு ஊதி நூதன முறையில் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். மாவட்ட நிர்வாகம் கழிவுகளை கொட்டும் நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அடுத்து கூத்தூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற கார் டிரைவர் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். அப்போது காரின் பின்னால் வந்த தனியார் கல்லூரி பஸ்கள் 3 ஒன்றுடன் ஒன்று மோதியது. இந்த விபத்தில் பஸ்ஸில் வந்த கல்லூரி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூரில் இடிக்கப்பட்ட ஆதிதிராவிடர் நல துவக்க பள்ளி கட்டிடத்தை மீண்டும் கட்டித்தர வலியுறுத்தி பெற்றோர்கள் மாணவ மாணவிகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளி கட்டிடத்தை மீண்டும் கட்டித்தருமாறு பலமுறை வலியுறுத்தியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. காட்டுப்புத்தூர் போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர். சென்னை சூப்பர் கிங் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இடையே நடந்த போட்டியில் அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய நூர் அகமதுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. ஆட்டநாயகன் விருதுடன் பாஷா படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பேசிய டயலாக்கை நூர் அகமது பேசும் வீடியோ ஒன்றை சிஎஸ்கே அணி வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ தமிழ் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் கட்டப்பட்ட கழிப்பிடம் தொடர்பாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த மத்திய அரசு நலப்பிரிவு தெற்கு மாவட்ட செயலாளர் பிருத்திவிராஜன் ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். புதிதாக கட்டப்பட்ட கழிவறையில் இருந்த பைப் உள்ளிட்ட பொருட்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த பொருட்கள் சேதமடைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் அவரை 2023 வழக்கு சம்பந்தமாக கைது செய்ய அவருடைய வீட்டிற்கு போலீசார் சென்றனர். வீட்டில் இல்லாததால் திரும்பிச் சென்றனர். 172 பயணிகளுடன் நடுவானில் பறந்த ஏர் இந்தியா விமானம் சென்னையில் அவசரமாக தரையிறங்கியது. டெல்லி, பெங்களூரு சென்ற விமானத்தில் எரிபொருள் குறைவாக இருப்பதாக காட்டியதால் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது. எரிபொருள் நிரப்பிவிட்டு மீண்டும் பெங்களூரு புறப்பட்டது. கர்நாடகாவில் அனைத்து மாவட்ட வழக்கறிஞர் சங்கங்களிலும் பொருளாளர் பதவியை பெண் வழக்கறிஞர்களுக்கு ஒதுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நிர்வாகக் குழுவில் 30% பதவிகளை பெண் வழக்கறிஞர்களுக்கே ஒதுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடந்தது. தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது. படப்பிடிப்புகளின் போது நடிகை சோனாவுக்கும் பெப்சி தொழிலாளர்களுக்கும் தொடர்ந்து பிரச்சினைகள் ஏற்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்று அவர் சென்னை வடபழனியில் உள்ள பெப்சி தொழிலாளர் யூனியன் அலுவலகம் வந்து தர்ணாவில் ஈடுபட்டார். நியாயம் கிடைக்கும் வரை தினமும் பெப்சி யூனியன் அலுவலகம் வந்து தர்ணா செய்வேன் என்றும் நடிகை சோனா தெரிவித்தார். டெல்லியிலிருந்து சிம்லாவுக்கு சென்ற அலையன்ஸ் ஏர் விமானத்தில் திடீரென தரையிறங்கும் தொழில்நுட்பத்தில் கோளாறு ஏற்பட்டதால் விமானத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விமானிகள் சிரமப்பட்டனர்.
விமானம் ஓடுபாதையில் வளைந்து வெகு தூரம் சென்றது. விமானி உடனடியாக அவசரகால பிரேக்குகளை பயன்படுத்தி விரைவாக செயல்பட்டு விமானத்தை நிறுத்தினார். விமானத்தில் இருந்த இமாச்சல பிரதேச துணை முதல்வர் உட்பட 44 பேர் சிம்லா விமான நிலையத்தில் பத்திரமாக இறங்கினர். இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் IPL 2025 போட்டிகளின் வர்ணனையாளராக இருக்கிறார். நேற்று ஹைதராபாத், ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி வர்ணனையில் லண்டன் நகரில் ஓடும் கருப்பு நிற டாக்ஸிகளின் மீட்டரை போல ஆர்ச்சரின் ரன் கொடுக்கும் மீட்டரும் அதிகமாக உள்ளது என பேசினார். ஹர்பஜன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது IPL வர்ணனை குழுவிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என கிரிக்கெட் ரசிகர்களில் சிலர் வலியுறுத்தினர். நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறது. இது ஒரு புறம் இருக்க, தனக்கு பிடித்த கார் ரேஸிலும் கவனம் செலுத்தி வருகிறார். இத்தாலியில் நடந்த 12வது மிச்சலின் முகெல்லோ கார் பந்தயத்தில் அஜித் ரேசிங் அணி GT 992 பிரிவில் 3ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளது. அவரது வெற்றிக்கு ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே துபாயில் நடந்த கார் ரேஸிலும் அஜித் அணி 3வது இடம் பிடித்தது. பொன்னியின் செல்வன் படத்தில் வானதி வேடத்தில் நடித்தவர் சோபிதா துலிபாலா. தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை கடந்த ஆண்டு திருமணம் செய்தார். கும்பகோணம், அதை சுற்றியுள்ள கோயில்களில் சோபிதா சாமி தரிசனம் செய்துள்ளார். கோவிலில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள், கோபுரங்கள், யானை முன்பு எடுத்த போட்டோக்களை பகிர்ந்து மகத்துவமானது என குறிப்பிட்டுள்ளார். AR முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான், ராஷ்மிகா நடித்துள்ள ஹிந்தி படமான சிக்கந்தர் மார்ச் 30 வெளியாகிறது. சல்மான், ராஷ்மிகா இடையே 31 வயது வித்தியாசம். இதை வைத்து சல்மானை பலரும் விமர்சித்தனர். இதற்கு பதிலளித்த சல்மான், என்னை விட 31 வயது இளையவரான ராஷ்மிகா ஜோடியாக நடிப்பது அவருக்கோ அவரது தந்தைக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் ராஷ்மிகாவுக்கு திருமணம் நடக்கும், அவருக்கு பெண் பிள்ளை பிறக்கலாம். அந்த குழந்தை வளர்ந்த பின் அவருடனும் நான் நடிப்பேன். அதில் ராஷ்மிகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என நினைக்கிறேன் என்றார். மணிகண்டன் நடிப்பில் கடைசியாக வெளியான குட் நைட், லவ்வர், குடும்பஸ்தன் ஆகிய 3 படங்களுமே 50 நாட்களுக்கு மேல் தியேட்டர்களில் ஓடின. ஹாட்ரிக் வெற்றியால் நெகிழ்ந்த மணிகண்டன், சிறிய வெற்றிகளுக்கு பெரிய இதயங்கள் தேவை. மக்களிடமிருந்து பெற்ற அன்பை வெளிப்படுத்த வார்த்தைகளை கண்டுபிடிக்க சிரமப்படுகிறேன். சிறிய படம் 50 நாட்கள் தியேட்டர்களில் கொண்டாடப்படுவது வெற்றி மற்றும் சாதனை. இதை சாத்தியமாக்கிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. 1 முறை 2 முறை அல்ல, 3 முறை இந்த அன்பு எங்களுடனே இருக்கும் என்கிறார். சதாசிவம் சின்னராஜ் என்பவர் எழுதி இயக்கி நாயகனாக நடித்துள்ள படம் EMI மாத தவணை. காமெடி கலந்த சென்டிமெண்டாக உருவாகியுள்ளது. இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ், வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதை வைத்து மலையாளத்தில் படம் எடுக்கிறார்கள். அதனால் படப்பிடிப்பு சீக்கிரம் முடிகிறது, செலவு குறைகிறது. நம் வாழ்க்கையிலிருந்து கதை எடுத்தால் படம் ஜெயிக்கும். என் முதல் படத்தையும் அப்படித்தான் எடுத்தேன் என்றார். நடிகர் பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த எம்புரான் படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகிறது. இதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய பிருத்விராஜ், படப்பிடிப்புக்கான லொகேஷன்களை கண்டுபிடித்து உறுதி செய்வதும் அதற்கான திட்டங்களை வகுப்பதும் தான் எனக்கு சிரமம். திட்டங்களை வகுத்த பின்பு எல்லாமே குறித்த நேரத்தில் நடைபெறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. திட்டமிட்டு செயல்பட்டதால் தான் என் 3 படங்களையும் ரிலீஸுக்கு சில நாட்கள் முன்பே முடிக்க முடிந்தது. கடைசி நேரத்தில் டென்ஷன் எதற்கு? தெளிவான திட்டமிடல் இயக்குனருக்கு கட்டாயம் தேவை என்று கூறினார். தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிக்கும் குபேரா படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆகிறது. படம் பற்றி சேகர் கமுலா கூறுகையில், குபேரா படத்தை இயக்குவதில் பெருமை. படத்தை பார்க்கும் ரசிகர்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவார்கள். எனது படங்களில் மெசேஜ் இருக்காது. அதே சமயம் சமுதாய கட்டமைப்பை பாதிக்காத அளவிலேயே எனது கதைகள் இருக்கும். தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரையும், அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அரசு பணிமனைகளில் உள்ள பணியாளர்களுக்கும் பஸ் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கும் மோர் பாக்கெட்டுகள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அவதூறாக பேசிய பாஜக மேற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் கனகராஜை போலீசார் கைது செய்தனர். பெண்ணை மானபங்கம் செய்யும் வகையில் அவதூறாக பேசுவது, கொலை மிரட்டல் விடுப்பது உள்ளிட்ட 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கனகராஜை கைது செய்தனர். மதுரையில் போலீஸ்காரர் மலையரசன் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ டிரைவர் மூவேந்தரனை போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது அவர் SI மாரிக்கண்ணனை வெட்ட முயன்று தப்ப முயற்சிக்கும் போது துப்பாக்கிச்சூடு நடத்தி போலீசார் பிடித்தனர்.
விவசாயிகள் தனி அடையாள எண் பெற உரிய ஆவணங்களை வரும் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என வேளாண் துறை கெடு விதித்துள்ளது. தனி அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு ஏப்ரல் முதல் மானிய உதவி மற்றும் கடன் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படாது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.